ஹடாமே! ஸோ எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? 7 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு போஸ்ட் போட்டு. ஆக்சுவலி மை கிராண்ட்மதர் வந்து டெத் ஆகிட்டாங்க. ஸோ போன டியூஸ்டே அம்மாவோட அம்மம்மா. அதனால் வந்து என்னால் போஸ்ட் போட முடியல. ஸோ அடிக்கடி விலாக் சேனலில் வந்து சித்தி ஊர்னு போட்டிருப்பேன். சித்தி ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ அவங்க முடியாமல் இருந்திருந்தாங்க. ஸோ அதனால் போன வீக் டியூஸ்டே வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதனால் என்னால் போஸ்ட் போட முடியல. ஸோ நான் வாட்ஸ்அப் சேனல்லையுமே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இப்போது வந்து நான் நார்மலாக ஆகிட்டேன்டா, ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் துவா கேட்டுட்டு அப்படி நார்மலாக ஆகிட்டேன். பிகாஸ் வந்து அவங்க நோன்பு முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் நோன்பு மந்தில் வந்து மூத்தா போனாங்கன்னா ஸோ ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு போவாங்க, ஹெவனுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் துவா கேட்டுட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் ஸோ துவா கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே அவங்களுக்காகவே வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க தான் ஒரிஜினல் அயன் லேடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் 30 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இன்னைக்கு வந்து ஸோ ஜேகே ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஜேகே ஒன் ஷாட் பேட் பாய் ஃபால் இன் லவ் வித் இன்னசென்ட் கேர்ள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஓயன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து 19 வயசாகுது. ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்க தான் ஆசைப்படுவீங்க. மாடர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக உங்களுக்கு பிடிக்காது. ஸோ எப்போயாச்சும் ரேராக தான் வந்து போடுவீங்க. அப்படியும் வந்து ரொம்ப சின்ன ஷார்ட்டாலாம் வந்து போட மாட்டீங்க. பட் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பொண்ணு. ஸோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான டைப். பட் ரொம்ப இன்ட்ரோவர்டாக இருப்பீங்க. ஒரு இடத்துல வந்து பேசாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து இருப்பீங்க. ஏன்னா வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து பயம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தயக்கம் வரும். நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து வாயை க்ளோஸ் பண்ணிடுவீங்க, பேசவே மாட்டீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஜியான் ஜங்குக். ஆக்சுவலாக வந்து அவர் காலேஜ் சீனியர். அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் ப்ளே பாய் டைப் தான் அதில். ஸோ ப்ளே பாய்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப ஜாலியாக பேசுவார், நல்ல ஜாலியாக பேசுவார். பட் கோவம் வந்து பயங்கரமாக வரும். பட் அவருக்கு வந்து அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பா செல்லம் கிடையாது, அவர் அம்மா செல்லம். இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பாவாடை தாவணிலாம் வந்து கட்டி ஸோ மல்லிகைப்பூலாம் வச்சு காலேஜ் கிளம்பி உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் ஃப்ரெண்டு ஐஷுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக 2 பேருமே ஒரே காலேஜ் தான் வந்து சேர்ந்துருக்கீங்க. ஸோ அவள் கொஞ்சம் வந்து ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. என்ன மச்சான் இது ட்ரெஸ்ஸு? பாவாடை தாவணியோட நிற்கிற ஏண்டி? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கா? ஐஷோ, உனக்கு காலேஜுக்கு யூனிஃபார்மை கொடுத்துருக்கணுமோ? ஸ்கூல்லையாச்சும் பரவாயில்ல யூனிஃபார்ம் கொடுத்தானுங்க. இல்லை அப்பயும் இப்படி தான் வந்திருப்ப போல். என்னடி ட்ரெடிஷ்னலாக இறங்கிட்டா? ஏன் நான் எப்போதும் இப்படி தானே ட்ரெஸ் பண்ணுவேன், இப்போ ஏன் நீ இவ்வளோ ஆச்சரியமாக கேட்குற? காலேஜுக்கு கொஞ்சமாச்சும் ட்ரெண்டியாக பண்ணிட்டு வருவேன்னு நினச்சேன். ட்ரெண்டியோ ட்ரெடிஷ்னலோ ட்ரெஸ் தான் எல்லாமே. இப்படி யாரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிவிட்டு குனிஞ்சா தெரியுது, திரும்பினா தெரியுது, தூக்குனா தெரியுதுன்னு அசிங்கமாக பேசுவானுங்க. சரி வா நம்ம போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே வந்து காலேஜ் வந்து போகிறீங்க. காலேஜ் வந்து போயிட்டு ஐஷு சொல்கிறா, போச்சு உன்னை வந்து ரேகிங் பண்ணி ஓட்டியே சாகடிக்க போகிறானுங்க. ஏன்டி இப்படி அவசரம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் இந்த காலேஜில் எதுவும் இல்லை. எங்கள் அப்பா சொல்லி தான் கேட்டு நல்லா விசாரித்து என்கிட்ட சொல்லிட்டாரு. இருக்காதுன்னு எல்லாரும் சொல்கிறது தான், அதுக்காக என்ன இருக்காமல் இருக்குமோ? நீ கொஞ்சம் வாயை மூடிப்பா சரியா அப்படின்னு கேட் வாசல் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே உங்களை தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க மேலேருந்து கீழே. பாத்தியா மச்சான், எல்லாரும் உன்னே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. சும்மா இறி
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஸோ ஜேகே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு நின்று வந்து கேட்டில் வரவங்க எல்லாரையுமே வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போயில வந்து நீங்கள் உள்ளே கரெக்டாக வந்து என்ட்ரி ஆகுறீங்க. அவர் மைண்ட்குள்ளே இப்படி தான் ஓடுது, யாரா அவ இப்படி வந்துட்டுருக்கா, ஃபஸ்ட் இயராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போயில அவர் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்டை வந்து சொல்கிறாரு, மச்சான் அந்த பொண்ணை பாரேன், ஃப்ரெஷர் நினைக்கிறேன், ஃபஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், அடே ட்ரெடிஷ்னலில் வர்றாடா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா வந்து சிரித்து பேசிட்டுக்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்கீங்க ஐஷு கூட. அப்போயில ஜேகே ஃப்ரெண்டு ஜேகேயை பார்த்து, விடு மச்சான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நமக்கெலாம் அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணுறவ தான் கரெக்டாக இருப்பா, போடா லூஸு, இந்த காலத்தில் இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் பொண்ணா, அதுவும் காலேஜுக்கு ட்ரெடிஷ்னல் வியரோடு வர்றதுல எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இப்படி சொல்லிகிட்ருக்க, என்ன மச்சான் அடுத்த பொண்ணா கண்ணு வைக்கிறியோ, கண்ணு அந்த மாதிரி விஷயத்துக்கு வைக்க தோணலை, வேறு விஷயத்துக்கு வைக்க தோணுது. வேறு விஷயத்துக்கா? வேறு விஷயத்துக்கு என்னடா வைக்க போகிற? அதுவா ஒன்று வருமே, என்னமோ ஒன்று சொல்லுவானுங்க, எல்ஓவி லவ்னு, அதுவாக இருக்குமோன்னு லைட்டாக தோணுது. அது என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அதுவாக இருக்குமோ? அடே சங்குக்கா, அதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது, நீ பக்கா கேடி ப்ளே பாய், உனக்கு ஒருத்தி ஒரு நாளுக்கு பார்க்கவே அவ்வளோ எரிச்சலாக வரும், 1 மணி நேரத்துக்கு மேலே அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நீயாச்சும் லவ் ஆகுது போடா. சொல்ல முடியாது மச்சான், என் கேரக்டரையும் மாற்றி எழுதுறதுக்கு என்னையும் மாற்றுறதுக்கு திருத்துறதுக்கு வர பொண்ணா கூட இவ இருக்கலாம்ல. டேய் சும்மா இருடா, இவன் யாரா இவன் திடீர்னு இப்படி நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேங்கே வந்து ஜேகே ஓட்டிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறிட்டு ஜேகேக்கு பின்னாடி வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போயில அவர் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஃப்ளின்ச் ஆகி வந்து நிற்கிறீங்க. அப்போயில ஐஷு, போச்சு இதுக்கு அவர் கூப்பிட்றாருடி, இல்லை நம்மளை தானா இல்லை வேற யாருமா, ஒருவேளை சீனியராக இருப்பாரோ தெரியலடி, நம்மளெல்லாம் இருக்காது, வேறு யாராச்சும் இருக்கும், நம்ம எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்கோம், வா. 2 பேரும் ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் 2 பேரையும் தான் சொல்கிறேன், எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து மர கூப்பிட்றாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து டேர்ன் ஆகுறீங்க. என்ன சீனியருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கூட இல்லை, ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போயில உங்கள் ஃப்ரெண்ட் ஐஷு, சாரி சீனியர், நாங்கள் உங்களை கவனிக்கலை, சீனியர்னும் தெரியாது. ஓ அப்போது நாங்கள் சீனியர்னு எங்கள் நெத்தியில் எழுதிட்டுருக்கணுமா, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆமாம், உன் பேர் என்ன? ஐஷு. ஓகே, வந்ததுலேருந்து நீயே பேசிகிட்ருக்க, உன் பேர் என்ன அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க. அப்போயில ஐஷு சொல்கிறா, சீனியர் அவள் யாரு கூடவும் டக்குன்னு பேச மாட்டாளா, அதுக்குன்னு கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கூட சொல்ல மாட்டாளா, அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து நர்வஸ் ஆகுது. உன் பேர் என்ன கேட்டுட்ருக்கேன்ல? என் பேர் ஒயன். ஒயனா, ஓகே. அது என்ன எல்லாரும் மாடல் ட்ரெஸ்ஸாக போட்டு வராளுங்க, நீ என்ன ட்ரெடிஷ்னலாக வந்து நிற்கிற? வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்டோ? அப்படிலாம் இல்லை, எனக்கு ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா, நைஸ், இன்ட்ரெஸ்டிங், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து விசாரிக்கிறாரு. நீங்களுமே வந்து பதில் சொல்கிறீங்க. சரி, எல்லாம் ஓகே, சேஃபாரு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பக்காவாக தான் இருக்குது, ஆனால் பசங்க ஜாஸ்தி, அதுவும்
பேட் பாய்ஸ் ரொம்ப. அதனால் பார்த்து இருந்துக்கோ. ட்ரெஸ்ஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேரு. அண்ட் யாராச்சும் உன்னை கலாய்ச்சாலோ இல்லை சம்திங் உன்னை சொல்லி வம்பிழுத்தாலோ இல்லை ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணாலோ என்கிட்ட பயப்படாமல் மறைக்காமல் சொல்லு. ஓகே, உனக்காக அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்லையில். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோரஸாக ஓன்னு கத்துறாங்க. நீங்கள் சரி சீனியர், போ பார்த்து போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவர் திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்து திரும்பாமலே வந்து போகிறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்து வந்து சிரிச்சுட்டே நிற்கிறாரு. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிகிட்டே இருக்காங்க. என்ன மச்சான், போகிற போக்க பார்த்தா உஷார் பண்ணிடுவா போல. நடந்தால் நல்லா தான் இருக்கும். ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காளே. பொண்ணுன்னா அப்படி தாண்டா இருக்கணும். பூ மாதிரி பஜாரி மாதிரி கத்திட்டு அரைங்குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது. அதெல்லாம் அந்த 1 மணி நேரம் அவ்வளோதான். மற்றபடி லைஃப் லாங் ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த போராப்பரு மகாலட்சுமி மாதிரி இவ்வளோ மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சிரிச்சுட்டே வெக்கப்பட்டு சொல்லவும் ஸோ எல்லாருமே பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து டேர்ன் ஆகும்போது அவரை திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்து வளையிறீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து ஏறுறதுக்கு அவர் அப்படியே வந்து சிரிச்சுட்டே வந்து ஸோ அவரோட கிளாஸ்க்கு வந்து போகிறாரு. கிளாஸ்க்குள்ளே வந்து போனதுக்கப்புறம் ஸோ அவருக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஸோ அவர் அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ பேர் ஜேகே ஃப்ரெண்டு. என்ன மச்சான் ஒரு மாதிரி உட்காந்துருக்க, என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப்டா? எப்போ பாரு எவ்வளோது பிடிச்சி வம்பிழுத்துட்டே இருப்பியே, இப்போ என்னடா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்க? என்ன பண்ணுறது, ஹார்ட்டு ஃபால் ஆகிடுச்சு போலையே. என்ன ஜங்குக்கா அப்படி இருக்க, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குடா, போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போவா? அங்கே அவன் நிற்பான்டா சொட்டை வரணுன்ட்டு எல்லாத்தையும் கேட்டு செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு இருப்பான். இப்போ போனான்னு வச்சுக்கோவேன் நல்லா அசிங்கப்படுத்தி அமுச்சிடுவான். அசிங்கப்படுத்திடுவானா அவன்? அதுவும் ஜேகே அசிங்கப்படுத்திடுவானா? ஒன்றே பண்ண மாட்டான் மச்சான், உங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு. ஆனால் என்னைய அப்படியா, என்னைய இதான் சாக்குன்ட்டுன்னு ஒன்றைய திட்டுறதெல்லாம் என்னை சேர்த்து திட்டுவான். அதெல்லாம் செட் ஆகாது, நீ மட்டும் போயிட்டு வா. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக என் கூட வா, போய் என் ஆளை பார்த்துட்டு அப்புறம் வருவோம். ஆளா? என்னடா பேசிகிட்டு இருக்க? சரி பொண்டாட்டி வா, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போச்சு, இனிமே ஜேகேவை கையில் பிடிக்கவே முடியாது. புதுசாக ஒரு பிள்ளையை பிடிச்சிட்டாலே அவன் அந்த ஆட்டம் ஆடுவான். இப்போ என்னென்னா ஆளுங்கிறான் பொண்டாட்டிங்கிறான். மச்சான் இதெல்லாம் ரொம்ப தப்பு, உனக்கு லவ்வுக்கு ஆகாது, சொன்னால் கேளு. டேய் வாடா, ரொம்ப பேசாத, வாடா. நானும் மனுஷன்தான் சரியா, எனக்கு எல்லா ஃபீலிங்ஸுமே இருக்குது. அதுக்காக எனக்கு லவ்வே வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி திரிகிறதுனால எனக்கு லவ்வே பிடிக்காதுன்னு நீங்களா எல்லோரும் பேசி முடிவு பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ இப்போது தேவையில்லாமல் பேசி அவ முன்னாடி எதையும் சொல்லி வச்சிடாத, இவன் ஒரு ப்ளே பாய் அப்படி இப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணாலும் அவள் வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். யார் சொன்னானுங்களோ அவங்கள செத்தானுங்க. மச்சான் உன்னை பற்றி எங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி என்னவோ நாங்கள் சொல்லி கெடுத்து விட்டுறோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உன்னை பற்றி இந்த மொத்த காலேஜ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சீனியர் கூப்பிட்டு அந்த பொண்ணை பேசினாருன்னு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு தெரிஞ்சால் போதும், 1க்கு 2ஆக போய் இந்நேரம் வத்தி வச்சிருப்பாளுங்க. நீ எந்த நம்பிக்கையில் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு தெரில. இங்கே பாரு, இப்போது நடந்துச்சா என்னன்னே தெரில, நடக்காத ஒன்று நடந்திருக்கும் நீ எப்படி சொல்லலாம்? அப்படி சொன்னானா எப்படி அவளை கரெக்ட் பண்ணி மண்டையை வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி உஷார் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் அந்த ஜேகே வலையில் விழாமல் போயிடுவாளா? அதாவது எந்த பொண்ணாச்சும் விழாமல் போயிடுவாளா? எத்தனை பேரும் அடக்கியிருக்கேன், இவன் என்ன பெரிய இவளா? 2 வார்த்தை பேசினா போதும் வந்துடுவா. வந்து தானே ஆகணும்,
விட்டுருவேனா அப்படி? சரி சரி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃப்ரெண்டை வந்து ஜேகே வந்து தார்த்தாருன்னு பிடிச்சி ஸோ உங்கள் கிளாஸ்க்கு வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு. ஸோ எந்த ப்ரொஃபஸர்ஸ் யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டு ஸோ செல்ஃப் இன்ட்ரோ இந்த மாதிரி வந்து ஒரு கேங்காக வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஜேகே ஃப்ரெண்டும் ஜேகேமே உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அவர் என்ட்ரி ஆகும் எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. நீங்களுமே எந்திரிச்சு நிற்கிறீங்க. போதும் போதும் உட்காருங்க, சீனியருக்கு மரியாதைலாம் நல்லா பலமாக தான் இருக்குது, உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து உட்காரிங்க. சரி சார் வரலையா? எல்லாம் உட்காந்து கதை அடிச்சிட்ருக்கீங்க. அது சீனியர் சார் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு இன்ஃபார்ம் பண்ணி விட்டாராம். ஃபர்ஸ்ட் டேயில் ஏதோ ஒர்க்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு சொல்கிறா. ஓ அப்படியா? அம்மா எங்கே நம்ம ஆளை காணோம், கூட்டத்தில் உள்ளே ஒழிஞ்சிட்ருக்காளா என்ன அப்படின்னு அவர் வாய்க்குள்ளே முணங்கிட்டு ஸோ உங்களை வந்து தேடுறாரு. கடைசியாக வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ அவர் ஏ பொண்ணே ஒயன் எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறீங்க. மேடமுக்கு ரொம்ப ஹைட்டுன்னு நினைப்போம், போய் லாஸ்ட்டாக உட்காந்துருக்க, முன்னாடி வந்து உட்காருவா. அது இருக்கட்டும் சீனியர். என்ன சொல்கிற? கேட்கல சத்தமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. இவோ ஒருத்தி அவனா வாய மூடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்ககிட்ட வராரு. சொல்லு, என்ன சொன்ன? அங்கே நிற்கையில் என்னமோ சொன்னியே. அது பரவாயில்ல சீனியர், நான் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கா ஓகே புரியுது. ஆனால் நீ ரொம்ப குட்டையாக இருக்கல்ல, பின்னாடி உட்காந்தா எப்படி எனக்கு வரப்போவ தெரியும்? உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? எனக்கு போர்டு நல்லாவே தெரியுது, எனக்கு நல்லாவே காது கேட்குது, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். இங்கே பாரு, காலேஜில் சீனியர் நான் தான், நான் சொல்கிறது தான் கேட்கணும். ஒழுங்கு மரியாதையாக கொஞ்சம் 2-3 பெஞ்சுக்கு முன்னாடி வந்து உட்காரு. நான் வாசலில் போகும்போது வரும்போதும் எனக்கு உன் ஃபேஸ் நல்லா தெரியணும். நீ நல்லா தெரியணும். அதான் உங்களுக்கு எதுக்கு நான் தெரியணும்? நீங்கள் போகும்போது வரும்போதுன்னு தான் கேட்குறேன். அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. என்ன சீனியரே கொஷின் பண்ணுறியா? முன்னாடி வந்து உட்கார்றி. இல்லை, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ் சீனியர். ஐயோ என்ன இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரணுமா? உன் மொத்த கேங் யார் யாரோ அவங்க கூட முன்னாடி ஒரு 4-5 பெஞ்சுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கோ. அங்கே உட்காந்துருக்கவங்களாம் பின்னாடி வர சொல்லிடுறேன், ஓகேவா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. ஓ மேடம், என்னையே கிளாஸ்க்கெலாம் போங்கன்னு சொல்கிறீங்க? அவ்வளோ தைரியமோ? அப்படிலாம் இல்லை, நான் எங்கே உட்காந்தா உங்களுக்கு என்னன்னு தான் கேட்குறேன். ஆனால் சீனியர் நான் சொல்கிறத தான் கேட்கணுன்னு பிடிவாதமாக சொல்கிறீங்க. அப்போது சீனியர் பேச்சை நான் கேட்டால் ஜூனியர் பேச்சை நீங்களும் கேட்கணும்ல. பர்றா புள்ளைய அப்பாவின்னு நினச்சேன், வாயில்லாத பூச்சின்னு நினச்சேன். வாயில்லாத பூச்சி மாதிரியே வாயை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறா? பாரு புள்ள இப்பெல்லாம் யோசிக்குதுன்னு. சீனியர் பேச்ச ஜூனியர் கேட்டா ஜூனியர் பேச்ச சீனியர் கேட்கணுமாம்ல. இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி சொல்லு, நீ என் பேச்சை கேட்கணுன்னா நான் உன் பேச்சை என்ன கேட்கணும்? அப்படி சொல்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன். சரி உட்காந்துக்கோ, தாராளமாக உட்காந்துக்கோ, அடிக்கடி கிளாஸ்க்கு வருவேன், ஓகே? சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உட்கார சொல்கிறாரு. நீங்களுமே உட்காரிங்க. சரி நான் கிளம்புறேன். அப்புறம் அவள் ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கா, கிராமத்து பொண்ணு அப்படி இப்படின்ட்டுன்னு ஏதாச்சும் கலாய்க்கிறது, இந்த மாதிரி ஓட்டுறது, இந்த வேலை எவனுமே வச்சுக்கக்கூடாது, பொண்ணுங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஓகே? அண்டர்ஸ்டாண்ட்?
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே வந்து அவர் உங்கள் கிளாஸை விட்டு வெளியில் போகிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சீனியர் வந்து இந்த பொண்ணு மேலே இவ்வளோ ஒரு கேரிங்காக அப்பெல்லாம் வந்து பேசிட்டு போகிறாரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஐஷு, என்ன மச்சான் ஃபஸ்ட் டேவே சீனியர் இப்படி கேரிங்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சும்மா இறி, அவர் ஏதோ ஒன்று ஒளறிட்டு போயிட்டுருக்காரு, அதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த சீனியர்கிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கிளாஸ் வந்து இப்படியே போகுது. ஸோ உங்களுக்கு பிரேக் வந்து விட்டுறாங்க. நீங்கள் கிளாஸை விட்டு வந்து வெளியில் வர்றீங்க. ஸோ அப்போ ஒரு பையன் வந்து உங்ககிட்ட வாலண்டரியாக வந்து பேசுகிறான். ஸோ அவன் பேர் வந்து நம்ம கார்த்திக்னு வச்சுக்கலாம். ஸோ அவன் கூட வந்து இன்ட்ரோ வந்து ஆகுறீங்க. தூரத்துலேருந்து ஜேகே கேங்கே வந்துட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் ஐஷுவை பார்த்து, எதுக்கு இந்த சீனியர் கேங் இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க கிளாஸில், அப்புறம் வேறு வேலையே இருக்காதோ? அடி, எனக்கு தெரிஞ்சு சீனியர் ஒன்றை தான் பார்க்க வராருன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, சும்மா நீயே ஏதாச்சும் ரூமரை கிளப்பி விட்டுட்ருக்காத. பக்கத்தில் இருக்கவங்க மற்றவங்க தான் அப்படி பேசுகிறானுங்கன்னா நீயே பேசுவ போலையே. அப்போல கார்த்திக் சொல்கிறான், இங்கே பாருங்க, அவங்க சீனியர் அப்படிங்கிறனால எல்லா கிளாஸ்லேயும் போய் அட்டண்டன்ஸ் போடுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க, கொஞ்சம் கெத்த காட்டணும்ல, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. சும்மாவே வந்து கிளாஸில் இருக்க மாட்டாங்க, இன்ட்ரோவல் டைம் வேறு, சொல்லவா வேணும். இவ கிடக்குறா, நம்ம 3 பேர் கேன்டீன் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து கேன்டீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிறீங்க. ஜேகே பின்னாடியிலேருந்து, என்னடா இவ்வளோ பார்க்க நான் வந்தா அவள் பாட்டு முன்னாடி போயிட்டுருக்கா, ஆமாம் பக்கத்தில் யார் ஹைட்டாக ஒருத்தன் போயிட்டுருக்கான், அதுவும் 3 பேர் பேசி சிரிச்சிட்டு போயிட்டுருக்காங்க, யாரா அவன்? மச்சான் அவனும் ஃபஸ்ட் இயர் தான் இருந்தா, அவள் கிளாஸ் தான் நினைக்கிறேன், காலைல கூட பார்த்த மாதிரி மூஞ்சி தான் இருக்குது. ஆமாம், ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸா? ஆஹா, ஃப்ரெண்டு இருக்கலாம், இவன் ஃப்ரெண்டாக பார்க்கலாம், ஆனால் அவன் எப்படி பார்ப்பான்னு நமக்கு மட்டும் தெரியும். வாங்க எங்கே போகிறாங்களோ அங்கே போய் அட்டென்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவர் கேங்கோடு உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் 3 பேருமே கேன்டீன்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ அவங்க மொத்த கேங்குமே கேன்டீன்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. நீங்கள் வந்து அவரை வந்து பெருசாக வந்து கண்டுக்கல. ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து இடம் இருக்குது, அவர் வந்து சேரை போட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஸோ ஜேகே கேங் வந்து பக்கத்தில் இருக்க டேபிளை ஒட்டி போட்டுட்டு ஸோ சுற்றி வந்து ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்துருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவரை பார்க்குறீங்க. என்ன சீனியர், ஏன் இப்படி எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்கீங்க? ஆமாம், உன் ஃப்ரெண்ட்ஸோடு நீ உட்காந்துருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட உட்காந்துருக்கானுங்க, அதெல்லாம் புரியுது, நீங்கள் எதுக்கு எங்கள் கூட உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறேன். ஏன் உட்காரக்கூடாதா? அப்படி சொல்ல. அப்போ எப்படி சொல்கிற? ஒன்றும் இல்லை, இது நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா? இல்லை, கிளாஸில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க, கொஞ்ச நாளில் காலேஜே ரூமராக போயிடும், ஏதாச்சும் ஒன்று சொல்லி கிளப்பிகிட்ருப்பாங்க, அதனால சொல்கிறேன். அப்படியா? ஓ, ரூமருக்கு பயப்படுறியா? ஏன் ரூமருக்கு பயப்படுற? பேசாமல் ரூமர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஒரிஜினலாக கூட ஆகலாம், நீ மனசு வச்சேன்னா. இங்கே பாருங்க, உங்கள் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க, ஓகே? அப்படிலாம் போக முடியாது. ஆமாம், யார் இவன் புதுசாக இருக்கான்? காலைல 2 பேரும் தானே வந்தீங்க? அது நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுற, காலைல என்ன தானே பார்த்த, அட்லீஸ்ட் என் கூட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகலாம்ல. நீங்கள் எங்கள் சீனியராக இருந்தால் என்ன, சீனியர் ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸு அந்த பாண்டிங் லவ் அதெல்லாம் இருக்கக்கூடாதா என்ன? லவ்வா? என்ன பேசுகிறீங்க? ஏன் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வராரு. நீங்கள் டக்குன்னு வந்து எந்திருக்கிறீங்க, உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க சீனியர்? எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க, கையை விடுங்க. கையெல்லாம் விட முடியாது. இப்போ எந்திரிச்சு எங்கே போகிற? நான் கிளாஸ் போகிறேன். டைம் இருக்குடி, கிளாஸுக்கு இன்னும் டைம் இருக்குது.
டைம் இருந்தால் இருந்துட்டு போகுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கிளாஸ் போகிறேன், கையை விடுங்க. அப்படிலாம் விட முடியாது, உனக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கேன், நீ கிளாஸ்க்கு போகிற நெஞ்சு போகிற, என்ன நினச்சிட்ருக்க? ப்ளீஸ் கையை விடுங்க, சீனியர் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஜேகே கையை தட்டி விட்டுட்டு கேன்டீனை விட்டு வெளில வரீங்க. அவர் எந்திரிச்சு உங்கள் பின்னாடி வந்து உங்கள் கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. என்ன சீனியர் உங்களுக்கு பிரச்சனை? வந்த ஃபர்ஸ்ட் டேவே ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ எதுக்கு கோச்சிட்டு போகிறா? பக்கத்தில் உட்காந்தது என்ன தப்பா? தப்பு தான். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரூமர் இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ரூமர் பேசினா என்ன? வா ஒரிஜினலாக பண்ணிடலாம். ஒரிஜினலாக என்ன பண்ணலாம்? என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், உங்களை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது நான், அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. என்னடி சொன்னானுங்க? யார் என்னடி சொன்னா? என்னை ப்ளே பாய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தி கூட ஊர் சுற்றிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லியிருப்பானுங்க, கரெக்டா? இங்கே பாரு, அந்த பொண்ணு மாதிரி நான் ஒன்றும் நினைக்கல, புரியுதா? நீங்கள் எப்படி நினைக்கலங்கிறது எனக்கு தேவை கிடையாது. பட் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கையை விடுங்க. அப்படிலாம் விட முடியாது, பேசிகிட்டு இருக்கேன்ல, நீங்கள் பேசினா நான் எதுக்கு கேட்கணும்? கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு உங்கள் கிளாஸ்க்கு வந்து ஓடி போய்ட்றீங்க. ஸோ அவருக்கு மண்டை வந்து ப்ரெஷர் ஆகுது. ஜேகே ஃப்ரெண்ட் பின்னாடி வந்து நின்றுட்டு, என்னடா என்னாச்சு, ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? இங்கே பாரு எப்படி போகிறான்னு. சடனான ப்ரெஷர் ஆகுது எனக்கு. இதான் மச்சான் சொன்னேன், இந்த காதல் கத்திரிக்காங்க உனக்கு செட் ஆகாதுன்னு. சும்மாறா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் இப்போ எனக்கு இவ்வளோ உஷார் பண்ணணும், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு. உஷார் பண்ணுன்னு ஹெல்ப் பண்ணவா? அவள் வேணான்னு போயிட்டுருக்காடா. அவள் வேணும், நீ தான் வேணும் அப்படின்னு பின்னாடி வரணும். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லு. அது வாய்ப்பில்லே. டேய் ஏன்டா அப்பசமாக பேசுகிற? ப்ளீஸ்டா புரிஞ்சிக்கோடா, காதல்டா. அடே சத்தியமா நீ சங்குக் தானா? என்னால் நம்பவே முடியல மச்சான். நம்புடா, நான் தான் பூசை மாறிட்டேன்னு நினச்சிக்கோ. எப்படியாச்சும் அவளை உஷார் பண்ணிட்டாங்கடா. ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட இருக்கீங்களே, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்களா? கலாய்க்கு மட்டும் வேகமா வர்றீங்க. ஐயோ போயிட்டாலே சண்டாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ டென்ஷன் ஆகிட்டு அவரோட முடியை வந்து அப்படி பிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ஸோ இப்படி 2 டே வந்து போகுது. ஸோ நீங்கள் வந்து அவர் வந்து பேசினாலும் அவரை அவாய்ட் பண்ணிகிட்டே வந்து போயிட்டுருக்கீங்க. அவர் செம்மகாண்டில் 2 நாளாக வந்து சுற்றிட்டுருக்காரு. ஸோ 3rd டே அதுவுமா வந்து உங்களுக்கு வந்து டான்ஸ் காம்படிஷன் வைக்க போகிறோம், இந்த மாதிரி செலக்ட் பண்ண போகிறோம் கப்பிள்ஸா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷனுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து பேசி ஃப்ரெஷர்ஸ் டே எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடலாம் அப்படி இப்படின்னு ஒரு மிரட்டி ஒரு காம்படிஷனுக்கு வந்து இது பண்ணுறானுங்க. ஸோ அப்போல கார்த்திக் வந்து கேட்குறாரு, நீ நான் பேரா வந்து டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறீங்க. பட் அவன் ரொம்ப வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால ஓகேன்னு வந்து சொல்லிடுறீங்க. இந்த செய்தி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு காதில் போயிடுது. என்ன காம்படிஷனில் சேர்ந்துருக்காளா? அதுவும் டான்ஸ்லையா? பேராவா? அப்படிலாம் விட்டுற முடியாது. ஐயோ அவன் அங்கே இங்கே கை வைப்பான், இதை நான் பார்த்துட்டு இருக்கேன்மா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு. ஐயா அவள் பேசவும் மாட்டாளே, இப்போது எங்கே நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, ஸோ எந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ அவர் ஃப்ரெண்டோட மட்டும். அப்போயே நீங்கள் அவரை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி நிற்கிறீங்க. ஸோ 10 வைக்கும் பாருங்க. ஸோ அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் தான் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஜேகே வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ உங்களோட ஹிப்பில் வந்து ஆக்சுவலாக கார்த்திக்கோட ஹேண்ட் வந்து இருக்குது. அதை பார்க்கவும் மனுஷனுக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது. பாரா நான் கூட இங்கெல்லாம் கை வைக்கல, அங்கே வச்சு ஆடிட்டுருக்கான், என்னடா பண்ணுறது? இப்போது என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல நான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்கிறாரு. என்னது அந்த இடத்துல நீ ஆடணுமா? அதுக்கு நீ சேரணும் மச்சான், உன்னை சேர்க்கணும். ஆக்சுவலாக உங்கள் 2 பேர் பேரா நேமை கொடுத்துட்டாங்கடா, உன்னையெல்லாம் தூக்கி எங்கள் இடத்துல வைக்க முடியாது. அப்போது அவன் கூட ஆடிட்டுருப்பா, இதை நான் பார்த்துட்ருக்கணுமா? வேறு வழி பார்த்து தான் மச்சான் ஆகணும். இங்கே பாரு, எனக்கு தேவையில்லை, அவன் காலு கையை ஒடிச்சாது அவன் பெட்டில் படுத்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நான் ஆடணும், ஸ்டேஜில் நான் தான் ஆடணும் கூட.
என்னடா இப்படி பச்சை புள்ள மாதிரி இந்த விஷயத்துக்கெலாம் அடம் பிடிச்சிட்ருக்கேன். நான் பச்சை புள்ள தான். இப்போவே நான் ஆடணும். இப்போவே எப்படிடா பண்ண முடியும்? என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கையை இங்கே விற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் ஆடி முடிச்சுட்டு தனித்தனியாக நிற்கிறீங்க. அப்போ ஜேகே நின்றுட்டு இவனுக்கு ஒழுங்காகவே ஆட தரல கார்த்திக்கு. இங்கே வா வயன், இங்கே வா, நான் சொல்லித்தரேன். இல்லை சீனியர், பரவாயில்ல இருக்கட்டும், வாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உங்களை இழுத்து உங்கள் ஹிப்பில் ஒரு கையை வைக்கிறாரு. கொஞ்சம் டீப்பாக உள்ளே வைக்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இங்கே பாரு, இப்படி ஆனா தான் அப்படியே ஸ்லிப்பாக நீ வெளில போனாலும் உன்னை நான் பிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் பேலன்ஸுக்கு பிடிச்சிருக்கேன். புரியுதா? இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து வெளியில் வர பார்க்குறீங்க. பட் அவர் விடலை. பேசிகிட்ருக்கேன்ல, சொல்லித்தரேன்னு சொல்கிறேன்ல, என்ன அவனோட ஆடிட்டுருக்க? அவனை வேணான்னு சொல்லு, நான் ஆடுறேன் பாரா, ஓகேவா? அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். இது ஃபஸ்ட் இயருக்குள்ள காம்படிஷன் தான். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி சொன்னான். இதெல்லாம் நாங்கள் தான் அதை அரேஞ்ச் பண்ணதே. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணோம், எல்லாருக்கும் தான் பண்ணோம். டேய் பாட்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் ப்ளே ஆகுது. ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்பை போடுறீங்க. ஸோ அவர் உங்கள் கூட ரொம்ப ரொமான்டிக்காக ஆடிட்டுருக்காரு. ஸோ அவர் அங்கங்கே லைட்டாக அவர் கைப்படவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் டக்குன்னு அவர்கிட்டேருந்து விலைக்கு வந்துட்டீங்க. இல்லை சீனியர், நீங்கள் பேருக்கு செட் ஆக மாட்டீங்க. செட் ஆக மாட்டேனா? டேய் சொல்கிறானே எப்படிப்பட்ட டான்ஸர்னு, சும்மா இது பண்ணிகிட்ருக்கா. டேய் கார்த்தி, நீ வேற ஆளை பிடிச்சிக்கோ சரியா? நான் தான் அவன் கூட ஆட போகிறேன். அது சீனியர், நான் நேம் கொடுத்துட்டோம், அதனால் அப்போலாம் போக முடியாது. என்ன பெருசாக ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருப்ப, இதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வேற ஆளை பிடிச்சிக்கோ, இவன் தான் என் பேர். டே மச்சான் எழுதுடா, எழுது என் ஜங்குக்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சீனியர்? ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாரு, நான் மட்டும் நீ தொடணும் சரியா? உன் பக்கத்தில் க்ளோஸாக நிற்கிறனாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, வேறு எவனே என்னை வச்சு பார்த்துட்ருக்க முடியாது. என்ன பேசிகிட்ருக்கீங்க? இங்கே பாரு, இப்படி சுற்றி சுற்றி வரையில உனக்கு தெரிலையா நான் லவ் பண்ணுறேன்னு? லவ்வா? சீனியர், இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமாம், உன்னை பார்த்ததுலேருந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன? நான் அப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு. என்ன நான் நினைக்கிறேன் சொல்லு. இங்கே பாரு, சும்மா ஒரு ஜாலிக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் உன் விஷயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக இருக்கேன். திரும்ப திரும்ப அதே சொல்லிகிட்ருக்காத. எங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லிட்டேன், எங்கள் அம்மா கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டேன், பார்த்த நைட்டே. உனக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகேப்பான்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓகேனா, அப்போ எனக்கும் ஓகேன்னு நீங்களாம் முடிவு பண்ணிக்குவீங்களா? அதாண்டி சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், ஓகேவா இல்லையா? ஓகேலாம் இல்லை, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. சரி செட் ஆகலைன்னா விடு, கல்யாணம் பண்ணிக்கலாம். லவ் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். வீட்டில் சொல்லிவிடு. மாப்பிள்ளை உனக்கு எப்படியும் பார்க்கையில் அப்போ சொன்னால் சரிப்பட்டு வராது. இப்போது நீ வீட்டில் போய் சொல்லிவிடு, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருக்குது, ஸோ நான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க வீட்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சும்மா என்கேஜ்மெண்ட் மாதிரி பேசி வச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் சொல்கிறதுலாம் நான் கேட்கணுன்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை மிஸ்டர் ஜங்குக். பாருடா, புள்ள பேர் சொல்லிலாம் கூப்பிடுது. பரவாயில்ல, இதுவும் சும்மா ஜாலியாக தான் இருக்குது. மிஸ்டர் ஜங்குக். சரி சொல்லுங்கடி மிஸ்ஸஸ் ஜங்குக். ஐயோ, உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது, லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு 4 அடித்து விடுவேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? உன்னை நல்லா அந்த காலேஜ் பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து உன்னை குழப்பி வச்சுருக்கானுங்க. இங்கே பாரு, நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், புரியுதா? இந்த பற்ற வைக்கும் பார்வைக்காரா, அவங்க கூட ஆடுறேன் இவங்க கூட ஆடுறேன்னு ஏதாச்சும் ஒன்று கோளாறு வேலை பார்த்த மவளே சித்த. அதோட நீ நான் தான் ஆடுறோம், ஓகே? பெஸ்ட்டு கப்பிள்ஸ்னு
வாங்குகிறோம். புரியுதா? அப்போல்லாம் நீங்கள் சொன்னக்கலாம் நான் வந்து ஆடணும்னு அவசியம் இல்லை. ஆடி தாண்டி ஆகணும். ஆடனா கூட பிரச்சனை இல்லை, நம்ம தனியாக கூட ஆடிக்கலாம். வா, கையை விடுங்க. இங்கே பாரு, நீ ரொம்ப அடம் பிடிக்கிற. அடம் பிடிச்சாலும் அழுதாலும் அப்படிலாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். ஓகே, திருத்தவே முடியாது. போடா. இங்கே பாருடா, ஃபஸ்ட்டு சீனியர்டா, அப்புறம் மிஸ்டர் ஜங்குக்குன்னா இப்போ போடா வந்துருச்சு. அப்புறம் புருஷனும் வந்துடும் வாயிலேருந்து. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு நீங்கள் வந்து தலையில் கை வச்சுட்டு கீழே உட்காடுறீங்க. கடவுளே இல்லை ஜங்குக்கா அப்படின்னு சொல்லு. இப்போ நீ போறியா இல்லைன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் டான்ஸே ஆடல, போ. இங்கே பாரு, பொசுக்குலாம் அப்படி சொல்லக்கூடாது. என்ன உனக்கு பிரச்சனை? சரி, நான் கையை அந்த அளவுக்கு டீப்பாலாம் வைக்கல, நார்மலாக ஆடுவோம், ஓகேவா? அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போது பிரச்சனை இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷம் என்னை பேச விடுறியா? சரி சொல்லு. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது தான் எனக்கு பெரிய யோசனையாக இருக்குது. என்ன, என்னை பார்த்து 3 days தான் ஆகும், அதுக்குள்ளே எப்படி லவ் வரும்? பேரண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்லியிருப்பீங்க. எல்லா பசங்களும் இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறது தான் ஒரு வேலையாக வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் நீங்களும். உங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இவன் சொல்லுவான், அப்புறம் 2 நாள் பின்னாடி சுற்றுற மாதிரி சுற்றுவான், அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவான்னு அந்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்களா? இங்கே பாரு, நான் நல்ல பொண்ணு வாழ்க்கையெல்லாம் இது வரைக்கும் கெடுத்ததில்லை. இது வரைக்கும் ஊர் சுற்றுன பொண்ணுன்னா அது எல்லாமே அப்படிப்பட்ட பொண்ணு. அதனால்தான் நான் பேசவும் அவளுகளும் வலிஞ்சு பேசிட்டாளுங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. நான் நெருங்கி வரும்போதும் விலகி போயிட்டு இருந்த அந்த ஒரு விஷயந்தான் உன்கிட்ட நெருக்கி கொண்டு வந்துருச்சு. சும்மா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு அதெல்லாம் சொல்லிகிட்ருக்க. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அவ்வளோதான் பேச்சு. உனக்கு 2 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு, ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில் போயிட்டாரு. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த டே வந்து அப்படியே வந்து போகுது. இந்த நெக்ஸ்ட் டே ஸோ அவர் வந்து உங்கள் கூட டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காகலாம் வந்துட்டு ஸோ நார்மலாக எதுவுமே உங்ககிட்ட பேச மாட்டார். வருவார், டான்ஸ் ஆடுவார், போவார். ஸோ இப்படியே இந்த 2 days வந்து போகுது. ஸோ இன்றைக்கி தான் வந்து நீங்கள் ஃபைனலாக அவருக்கு வந்து முடிவு வந்து சொல்ல போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் வந்து ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து நல்லா வந்து ட்ரெஸ் சாரீலாம் நல்லா வந்து வியர் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் வந்து போட போகிறீங்க. ஸோ அப்போல்லாம் அவர் உங்கள் பின்னாடியில் நின்றுட்டு, இரு, அந்த ஜுவல்ஸ்லாம் போடாதா, இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு பாக்ஸை வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. எதுக்கு இது? நான் வச்சுருக்கேன் இல்லைன்னா சொல்ல, இதை போடு, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அப்போல அவர், ஒரு நிமிஷம் கையை கொடுக்குறியா? எதுக்கு? கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கையை வந்து நீட்டுறீங்க. இப்படி இல்லடி, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிங் போடுற மாதிரி உங்கள் கையை வந்து பிடிச்சிருக்காரு. பிடிச்சிட்டு ஒரு ரிங் வந்து போட்டு விட்டுறாரு. நீங்கள் டக்குன்னு கையை எடுக்கிறீங்க. எதுக்கு இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க? அது நல்லா இருந்துச்சு அழகா கடையில். அப்போல யோசித்தேன், இந்த அழகான மோதிரம் அழகான கைக்கு அழகாக இருக்கும்னு, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டுக்கோ, கழட்டிட்டு வீசிடாத, சாவடிச்சிடுவேன். அப்புறம் கையை நீட்டேன். எதுக்கு மர கையை நீட்டுன்னு சொல்லிட்டுருக்கீங்க? கையை நீட்டி ரொம்ப தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்து கையில் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ பிடிச்சிட்டு இன்னொரு பாக்கெட்லேருந்து ஸோ இன்னொன்று எடுக்கிறாரு. பார்த்தா வந்து ஒரு ப்ரேஸ்லைட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஹாஃப் ஹார்ட் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. எதுக்கு இது? போட்டுக்கோ, நல்லா இருந்துச்சு இதுவும், அதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து போட்டு விடுறாரு. அது என்ன ஹாஃப் ஹார்ட் இருக்குது, இன்னொன்று ஹாஃபை காணோம்? அதுவா, அது இந்தா இருக்குது, எங்கே போட்டு விட பார்க்கலாம். என்னது இது? கப்பிள்ஸ் இது மாதிரி? ஆமாம், நீ நான் கப்பிள்ஸ் தானே, அப்புறம் என்ன? இன்னும் நான் உங்களுக்கு முடிவே சொல்ல. நீ எப்படியும் நல்ல முடிவு தான் சொல்லுவேன்,
அப்படி நல்ல முடிவு சொல்லாமல் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போ. உன் பின்னாடி நான் எப்போதும் சுற்றிட்டே தான் இருப்பேன். அதை மாற்ற முடியாது. காலேஜில் எல்லாருமே ஜேகே ஆள், ஜேகே சீனியர் ஆள்னு தான் உன்னை சொல்ல போகிறாங்க. அப்போது நீ ஆள் தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. சரி முறைச்சதெல்லாம் போதும். சரி சொல்லு, எஸ் ஆர் நோ. இப்போது உடனே சொல்லணுமா? உடனே வா. உனக்கு ஆக்சுவலாக 2 நாள் டைம் கொடுத்துருந்தேன். சொல்றீ ப்ளீஸ். என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. கொஞ்சமாச்சும் என்னோடய லவ் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கோடி. இல்லை, நான் ஈவினிங் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் சொல்லட்டா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. எனக்கு நீ இப்போயே சொல்லணும். ஈவினிங் சொல்கிறதா இப்போ சொல்ல மாட்டியா? அதுக்குள்ளே ஈவினிங்குள்ளே நீ என்னத்தை யோசிச்சு முடிவு பண்ண போகிறா? இதை 2 நாள் யோசிக்காததா? சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை பேபி மாதிரி வச்சு கெஞ்சிட்ருக்காரு. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பாக வருது அண்ட் லைட்டாக ப்ளஷ்ஷும் ஆகுறீங்க. இப்போ என்ன நான் கேட்டேன்னு வைக்கலாம் போடுற? சொல்லு, லவ் யூ டூவா இல்லை ஹேட் யூவா? இப்போது சாருக்கு என்ன வேணும்? எனக்கு லவ் யூ டூ தான் வேணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாச்சே. ப்ளீஸ் டி, சுத்த விட்றியா? என்னை சீனியர் ஜானே சுத்த விட்றேன் அப்படிங்கிற கெத்தில் இருக்கியா? சீச்சி, அப்படிலாம் எனக்கு எந்த நினப்பும் இல்லைப்பா. அப்போ சொல்லு, 2 நாள் சுற்றிட்டேன். 2 நாள் இல்லை, மொத்தம் 5 நாள், 1 வீக்காக சுற்றிட்டுருக்கேன். சொல்லு, என்ன முடிவு பண்ணியிருக்க? இப்போது நான் ஓகே சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நோ சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஓகே சொன்னீங்கன்னா பின்னாடியே சுற்றுவேன், நல்லா பார்த்துக்குவேன், கேரிங்காக இருப்பேன், நிறைய லவ் கொடுப்பேன், ஜாலியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நோ சொன்னீங்கன்னா வழக்கம் போல் பின்னாடியே சுற்றுவேன், எங்கே போனாலும் சுற்றுவேன், எவனும் நீ பார்க்க கூட மாட்டான், எல்லோரும் சொல்லுவான் ஜேகே ஆள்னு. எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான். பட் ஓகே சொன்னீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து அப்படி இப்படின்னு இருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன்னா தோற்றத்துக்கு கூட யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போது ரொமான்டிக் எதிர்பார்க்குறேன் அப்படி தானே? ஆக்சுவலாக நான் ஆன்டி ரொமான்டிக் பர்சன். எனக்கு ரொமான்டிக் இதெல்லாம் செட்டே ஆகாது. பரவாயில்ல பேபி, நான் சொல்லித்தரேன், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் லைட்டாக ப்ளஷ் ஆகுறீங்க. ஐயோ, என்ன வெக்கப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஸோ 2 பேரும் கையை அப்படியே லைட்டாக கோக்குறீங்க. அப்புறம் அந்த ப்ரேஸ்லைட் ஒரே ஹார்ட்டாக ஆகுது. அதை பார்த்துட்டு அவரை பார்க்குறீங்க. அப்படியே அவர் உங்கள் க்ளோஸாக வராரு. சொல்றி, என்ன முடிவு பண்ணியிருக்கா? ஓகேவா இல்லை இல்லையா? அது அது ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டே, ஓகேவா? உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை சும்மா விளையாடுறியா? உண்மையாக தான் சொல்கிறேன். ஓகே, லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் அப்படிங்க உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. என்ன, லவ் சொன்ன உடனே கிஸ் பண்ண போறியா? அப்போல்லாம் இல்லை. நீ போட்டிருக்கிய ஒரு செயின், அதுவும் மேக்னெட்டிக் தான். அப்படியே க்ளோஸாக வந்தா அதே மாதிரி ஒட்டிக்கிறோம். அதனால தான் க்ளோஸாக வரேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு கிஸ்ஸை வேறு ஸ்பாட்டில் வச்சுக்கலாம், இப்போ க்ளோஸாக மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் நெக்கு கிட்டே அவர் நெக்கை ரொம்ப க்ளோஸாக கொண்டு வராரு. நீங்கள் அவரோட ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கனால அவர் அப்படியே உங்களுக்கு இப்போ பிடிச்சி லைட்டாக தூக்குறாரு. அப்படியே உங்கள் 2 பேர் செயினுமே அட்டாச் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்பவே ரைஸ் ஆகுது. அந்த பிளேஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கனால உங்கள் ஹார்ட் பீட் அவ்வளோ சவுண்டாக கேட்குது. பா, ஹார்ட் சவுண்டை பார்த்தியா? பீட்டிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. எதுக்கு ஃபஸ்ட்டு கிஸ்ஸை தள்ளி போட்டுட்டு அப்படியே கிஸ்ஸும் பண்ணிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி அப்படியே வந்து ஸ்லோவாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கையில் ரூம் டோரை வந்து யாரோ வந்து தட்டுறாங்க. டக்குன்னு 2 பேரும் ரியாலிட்டிக்கு வந்து தள்ளி தள்ளி வந்து போயிட்டு ஒரு மாதிரியே வந்து ஷையாக நிற்கிறீங்க. ஸோ அவர் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டே வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னடா என்ன மச்சான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரிஹர்சல் பார்த்துட்ருக்கோம், போங்கடா. என்ன மச்சான் சொல்கிற? அப்படியா, என்ன ஓகேவா? ஓகே ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து கத்திக்கிட்டே ஓடுறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டே ஜேகே பின்னாடி போயிட்டு நம்ம 2 பேர் தானே லவ் பண்ணுறோம், நான் தானே ஓகே சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி கத்திட்டே போகிறாங்க? அவங்க இனிமேல் நிம்மதி, அவளை அப்படியே அவனோட துரத்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு கத்திட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியோ, சரி சரி, இன்னும் டைம் இருக்குது, கிஸ்ஸு பாதியிலே நிற்குது, வா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. அப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங்கு. ஹாப்பி எண்டிங். இப்படி கற்றுனா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இந்த ஒன் ஷாட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போங்க, கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அந்த வேலை எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து நல்லா படிங்கடா, நல்லா படித்து எல்லோரும் நல்ல மார்க் வாங்கி நினச்ச மார்க் வாங்கி நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிமின் ஆர் வீக்கு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஜிமினா வியான்னு எனக்கு தெரியல, கன்ஃபியூஸில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து நெக்ஸ்ட்டு யாருக்கு போடணுன்னு ஒரு குழப்படியில் இருக்கும்போது மண்டே வந்து நான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அப்போல எல்லாருமே வந்து ஜேகேக்கு தான் 2 ஓட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் ஜேகேக்கு நெக்ஸ்ட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கையில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. இல்லாட்டி நான் எப்போயோ வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஜிமின் வி பார்க்கலாம், யாருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓகேடா, எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.